வாங்க, தங்கத்தோட எதிர்காலம் பத்தின ஒரு ரொம்பவே ஆச்சரியமான கணிப்பை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கேக்குறதுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா சீக்கிரத்துல ஒரு சராசரி மனுஷனால தங்கத்தை வாங்கவே முடியாதுன்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. அதாவது ஒரு அவுன்ஸ் தங்கம் கிட்டத்தட்ட $9,000 எப்ப தெரியுமா? அடுத்த 3ல இருந்து 5 வருஷத்துக்குள்ள. இது இப்போ இருக்கிற விலையை விட 4 மடங்கு அதிகம்னு பாத்துக்கோங்களேன். அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருதில்ல, நம்மள மாதிரி சாதாரண மக்கள் வாங்கலன்னா பின்ன யார்தான் இவ்ளோ தங்கம் வாங்கி வெளியே ஏத்துறாங்க? அதுக்கு பதில் தனிப்பட்ட நபர்கள் இல்லைங்க, நாடுகள். இங்கதான் ஒரு பெரிய மாற்றமே நடக்குது. முன்னெல்லாம் நம்மள மாதிரி மக்கள், அதாவது இந்தியால சீனால இருக்கிறவங்க சேமிப்புக்காக தங்கம் வாங்குவாங்க. ஆனா இனிமே அப்படி இல்ல. இனிமே வாங்க போறது யாருன்னா நாடுகளோட சென்ட்ரல் பேங்க்ஸ், அதாவது மத்திய வங்கிகள். சரி, எதுக்கு மொத்தமா நாடுகள் தங்கத்தை வாங்கி குவிக்கணும்? இதுக்கு பின்னால பெரிய பெரிய புவிசார் அரசியல் மாற்றங்கள் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ உலகத்தையே ஆதிக்கம் செலுத்துற அமெரிக்கன் டாலர் மேல இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. இந்த உலகளாவிய போக்கிற்கு டி-டாலரைசேஷன் அப்படின்னு பேரு. அதாவது சர்வதேச வர்த்தகத்துக்கும் நிதி இருப்புக்கும் அமெரிக்க டாலரை சார்ந்திருப்பது குறைக்கிற ஒரு முயற்சி தான் இது. இப்போ இது ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. சரி, எதுக்கு இந்த டி-டாலரைசேஷன்? ஏன்னா அமெரிக்காவோட பொருளாதாரம் ஒரு பெரிய நிதி நெருக்கடியில இருக்கு. அதுவும் மட்டும் இல்லாம உலகத்தோட பொருளாதார போலீஸுங்கிற இடத்துல இருந்து அமெரிக்கா கொஞ்சம் பின்வாங்குது. முன்ன மாதிரி உலக கப்பல் வழித்தடங்களையும் அது பாதுகாக்கிறதில்ல. இதெல்லாம் சேர்ந்துதான் மத்த நாடுகளுக்கு டாலர் மேல ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. இது மத்த நாடுகள் மட்டும் சொல்லல, அமெரிக்க செனட்டரான மார்க்கோ ரூபியோவே சொல்றாரு. இன்னும் 5 வருஷத்துல மக்கள் அமெரிக்க டாலர்ல வர்த்தகம் பண்றதே நிறுத்திடுவாங்கன்னு. யோசிச்சு பாருங்க, அவங்களே இதை ஒத்துக்கிறாங்கன்னா இது எவ்ளோ பெரிய கொள்கை மாற்றம். அப்போ டாலர் இல்லனா எப்படி நாடுகள் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வர்த்தகம் செஞ்சுக்கும்? இது ஒரு பெரிய கேள்விதானே. அதுக்கு பதில் பழமையான பணமான தங்கத்துல தான் இருக்கு. ஆனா ஒரு புது டெக்னாலஜி ட்விஸ்டோட. சரி, அந்த புது வர்த்தக முறை எப்படி இருக்கும்? முதல் படி, நாடுகள் தங்களுக்குள்ள பொருட்களை வர்த்தகம் செஞ்சுக்கும். உதாரணத்துக்கு எண்ணெய்க்கு பதிலா தயாரிப்பு பொருட்கள். 2வது, அந்தந்த நாட்டு பணத்திலேயே, அதாவது யுவான் மாதிரி பேமெண்ட் நடக்கும். 3வது, அந்த பணத்தை வாங்குற நாடு அதை தங்கமா மாத்திடும். கடைசி ஸ்டெப், இந்த தங்கத்தோட உரிமை மட்டும் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்து எலக்ட்ரானிக் முறையில கைமாறும். பாருங்க, $1 கூட இங்க தேவைப்படல. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, தங்கம் நிஜமாவே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகாது. ஷாங்காயிலையோ சவுதி அரேபியாலையோ இருக்கிற பாதுகாப்பு பெட்டகத்துல இருந்தபடியே அதோட டிஜிட்டல் உரிமை மட்டும் ஒரு நாட்டோட கணக்குல இருந்து இன்னொரு நாட்டோட கணக்குக்கு மாறிடும். அவ்வளவுதான். சரி, இந்த உலக அளவுல நடக்கிற பெரிய மாற்றங்கள் எல்லாம் நமக்கும் நம்ம முதலீடுகளுக்கும் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அதையும் பார்க்கலாம். நிச்சயமா ஒரு புதிய உலக ஒழுங்க உருவாகும்போது பொருளாதார ரீதியா ஜெயிக்கிறவங்களும் இருப்பாங்க, தோற்கிறவங்களும் இருப்பாங்க. முன்னாடி உலகத்தோட பொருளாதார தத்துவம் ஜஸ்ட் இன் டைமா இருந்துச்சு. அதாவது தேவைப்படும் போது மட்டும் உற்பத்தி செஞ்சா போதும், கையிருப்பு கம்மியா வச்சுக்கலாம். ஆனா இப்போ உலகம் ஜஸ்ட் இன் கேஸ் அப்படிங்கிற ஒரு தத்துவத்துக்கு மாறுது. அதாவது என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால பாதுகாப்புக்கும் தற்சார்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கு. இதனால என்ன ஆகும்னா, ஜெயிக்க போற கம்பெனிகளோட வகையே மாறிடும். நேற்றைய பொருளாதாரம் சேவைத்துறைய, அதாவது ஃபைனான்ஸ், டெக்னாலஜி இதையெல்லாம் நம்பி இருந்துச்சு. ஆனா நாளைய பொருளாதாரம் உற்பத்தி, தொழில்துறை, எரிசக்தி மாதிரி அதிக மூலதனம் தேவைப்படுற துறைகளை சார்ந்திருக்கும். அதாவது உங்க முதலீட்டோட அளவுகோள்கள்ல நாளைய வெற்றியாளர்கள் இல்லைன்னு சொல்லப்படுது. நாம நம்பியிருக்கிற S&P 500 மாதிரியான இண்டெக்ஸ் ஃபண்டுகள்ல இருக்கிறது எல்லாம் நேற்றைய வெற்றியாளர்கள் தானே தவிர நாளைய வெற்றியாளர்கள் இல்லை. உலக பொருளாதாரமே தன்னோட விதிகளை மாத்தி எழுதும்போது நாம மட்டும் பழைய இடத்திலேயே அடுத்த வெற்றியாளர்களை தேடிட்டு இருந்தா எப்படி? ஒருவேளை நம்ம தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கோமோ? யோசிச்சு பாருங்க.